9ஆம் கிளாஸ் படிக்கும்போது உடம்புல ஒரு ஊனம் இருந்துச்சு. நான் அப்படி ஹஞ்ச் பேக்காக இருந்துச்சேன். ஆர் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு என்னுடைய நண்பன் ஒருத்தன், ஆர்ஜி, அவன் நான் கூணான்னு தான் கூப்பிடுவான். கூப்பிடும்போது நான் ரொம்ப கூனி குறுகி போனேன். முனிசிபல் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வந்து எனக்கு முதுகு வளைஞ்சு போச்சு. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஒரு வருஷம் டாக்டர்ஸே வந்துட்டு அந்த எலும்பை நிமித்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவன் திரும்ப ஹஞ்ச் பேக் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டான். ப்ரைவேட்டாக சொல்லி பார்த்தேன், பப்ளிக்காக சொல்லி பார்த்தேன். அப்படி கூப்பிடாதரா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவன் அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவன் கூப்பிட்டுட்டே இருந்தால் மற்றவங்களும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் அப்பாகிட்ட கேட்டேன், இந்த ஜிம்முக்கெல்லாம் போவாங்களப்பா, அப்போது இந்த உடம்பை வளர்த்துறதுக்கு இந்த கூனை நிமித்துறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, தம்பி போகலாம், ஒரு 11ஆம் கிளாஸ் வரைக்கும் போ, அதுக்கப்புறம் நானே உன்னை ஜிம்மில் சேர்த்து விடுறேன்னு அவர் சொன்னார். ஆனால் ஆர்ஜி என்ன என் கூட 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க போகிறான். இன்னும் 1.5 வருஷம் அவனுடைய டார்ச்சர் என்னால் தாங்க முடியாது. அவன் முன்னாடி ஏதாவது பண்ணி காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்பா பழைய மெக்கானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்க ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். அங்கே கடப்பாறை ஒன்று இருந்துச்சு. அந்த கடப்பாறையை தூக்கி என்னால் வந்துக்கிட்டு ஓவர் த ஹெட் வந்து ஒரு வெயிட்டை தூக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னார். ஏன்னா முதுகு இப்படி தான் வளைஞ்சிருக்கும். என்னால் ஓவர் த ஹெட் தூக்க முடியாதுன்னு சொன்னார். அந்த கடப்பாறையை ஒரு 2 தடவை தூக்கும் போது எனக்கு இந்த இடத்துல பயங்கரமாக வலிச்சது. ஆனால் 3ஆவது தடவை தூக்க முடிஞ்சிச்சு. 2 தடவைக்கு மேலே 3ஆவது தடவை தூக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 7வது 8வது உங்களால் தூக்க முடியும்னு அர்த்தம். இன்றைக்கி 3ஆவது தடவை தூக்கிக்கலாம், நாளைக்கு 4வது அப்படின்ட்டு படிப்படியாக பண்ணும்போது அந்த கடப்பாறையை தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய முதுகு வளைஞ்சதுங்கிறது, நிமிர்ந்ததுங்கிறது உண்மை. எங்கள் அப்பாவே பார்த்து ஆச்சரியப்பட்டார். அப்போ வந்து இந்த புஷ்அப்ஸை எடுக்க ஆரம்பித்தேன், கடப்பாறை தூக்க ஆரம்பித்தேன். காலையில் 4 மணிக்கு 5 மாதத்துக்கு நான் இந்த எக்ஸசைஸை பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் அண்ணனுக்கோ எங்கள் அம்மாவுக்கோ தெரியாது. ஆனால் 6 மாதத்தில் வந்துட்டு கொஞ்சம் கூன் நிமிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு, பரவாயில்ல, நம்ம கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டது வீண் போகலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது 4:30 மணிக்கு நான் அந்த மாதிரி வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு பல படிப்பினைகள் கொடுத்தது. அப்புறம் தான் இந்த ஜிம்முக்குள்ளே போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஜிம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆயிடுச்சு. ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அன்றைக்கி நான் பண்ணங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சுது. விஸ்வதீப்தியில் 1995 +2 படிச்சுட்டு இருக்கும்போது லீவில் ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் 32 நாள் இருந்துச்சு. 1 மாதம் + 2 நாள் இருந்துச்சு. அப்போ உருப்படி ஏதோ ஒன்று பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்பா இந்த கடப்பாறையெல்லாம் தூக்கி என் உடம்பு நிமித்தணும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணாருன்னு நான் சொன்னேன், ஜிம்மில் சேர்த்து விட்றேன் அப்படின்ட்டு. நான் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு ரிவார்டாக 50 ரூபா கட்டி அந்த ஜிம்மில் என்னை ஃபர்ஸ்ட் சேர்த்து விட்டார், புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லி. அந்த ஜிம்மில் இருந்த அந்த டம்பிள்ஸும் அந்த பேரலல் பாரும் எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்குது. இப்போ கூட நம்ம பேட்டிக்கு முன்னாடி மாடர்னான ஜிம்மை பற்றியெல்லாம் பேசணும். ஆனால் எனக்கு இன்னும் அந்த ஜிம்மில் இருக்கிறது அப்படியே இருக்குது. அந்த பேரலல் பாரில் அந்த காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃப்ரேமை விரிக்கிறதுக்காக கையில் வந்துட்டு எமரி ஷீட்டை வச்சுக்கிட்டு அந்த பேரலல் பாரில் இப்படி ட்ராவல் பண்ணி போவோம். அது அந்த காலத்தில் இருந்த ஒரு எக்ஸசைஸ். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் அதை பண்ணுறதில்ல, இன்ஜுரி ஆயிரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு. நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணது ஜிம்மில் அதுதான். அப்போ புருஷோத்தமன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்டேஜ் ஏறுற பாடி உன்னோடது, நிமிராத பாடின்னு ஆர்ஜி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன அந்த எக்கோவுக்கு மத்தியில் ஸ்டேஜ் ஏறுற பாடிடா உன்னோடதுன்ட்டு அந்த புருஷோத்தமன் சொன்னார். அவர் தான் பொள்ளாச்சிக்கு ஃபர்ஸ்ட் ஜிம்மை கொண்டு வந்தது. அந்த டம்பிள் அவர் எடுத்து எனக்கு, நீ இது பண்ணு இப்போ கர்லிங் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த டம்பிள் அவர் தொடறதுக்கு பர்மிஷன் கொடுத்து அந்த கர்லிங் பண்ணும்போது அந்த டம்பிள் கிளிங்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் இப்போ வரைக்கும் என் காதில் இருக்குது. ஐயப்பன் கோயிலுக்கு பின்னாடி குடிசையில் வச்சுருந்தாங்க. அந்த ஜிம்முக்குள்ளே போனப்போ தான் சில்வஸ்டர் ஸ்டாலோன் நடித்த ஜான் ராம்போ அப்படிங்கிற படம், அப்புறம் ராக்கி அப்படிங்கிற படம். ராக்கியை பார்த்து பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன், ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரியை பார்த்துக்கிட்டு நன்சாக் கற்றுக்கிட்டேன், ப்ரூஸ்லி பார்த்து. அப்புறம் பாடி பில்டிங் அப்படிங்கிறது அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகரை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ இது 3ஐயும் ஒன்று சேர கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அது 3 வந்துக்கிட்டு பார்த்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணிச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ளே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்துச்சு. இப்போவும் டெய்லி நன்சாக் ஸ்பின் பண்ணாமல் என் நாள் முடியறதில்ல, பாக்ஸிங் பண்ணாமல் என் நாள் முடியறது, ஜிம்முக்கு போகாமல் என் நாள் முடியறதில்ல. அப்படியே போயிடுச்சு.
அதாவது யங்ஸ்டர் அப்படிங்கிற நினப்பிலேயே நான் சுற்றிட்டு இருக்கேன். ஜிம்மை பற்றி பேசுனீங்கன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா அது ஒரு தெராப்பி டென். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஜிம்முக்குள்ளே போனோன்னா என்னுடைய கவலைகள், என்னுடைய சோகங்கள், என்னுடைய விரக்திகள் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறதுக்கான ஒரு அட்டகாசமான கோவில் அது. அதுக்குள்ளே போய் ஒரு புல்லப்ஸ் அடிக்கும்போது அந்த 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 மசில் வந்து கிளென்ச் ஆகும்போது அந்த அந்த கவலை என்னை விட்டு உடையிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். எல்லோரும் பாடி பில்டிங் பண்ணுறது வேறு மாதிரி, ஆனால் நான் பாடி பில்டிங் பண்ணுறது வேறு மாதிரி. ஒரு ஒர்க் அவுட் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்துக்கிட்டு அப்போ என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நான் களையிற மாதிரி நினைப்பேன். பாக்ஸிங்கில் அது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு நபர் ஒரு 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 பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்ஸ் இல்லை ஒரு பர்டிகுலர் கவலை அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸிங்கில் நான் குத்துற ஒவ்வொரு ஜாபப்பவும் அதை அப்படியே கண்ணாடி மாதிரி உடையிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன். 3 நிமிஷம் 12 நிமிஷத்தில் ஒர்க் அவுட் முடிஞ்சிடும். 4 ரவுண்ட் அடிப்பேன், ஒரு நிமிஷம் இடையில ரெஸ்ட்டு. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 45 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணதோடைய ஒரு ரிலீஃப் எனக்கு கிடைக்கும். அதுதான் ஜிம் அப்படிங்கிறது, பாக்ஸிங் அப்படிங்கிறது என் கூடவே பிறந்த ட்வின் மாதிரி. அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதை நிறுத்த வேண்டிய கட்டாயங்கள் சில இடங்களில் வரும் காலேஜ் ப்ரோக்ராம்ஸ்னால. அப்போ நான் ரொம்ப வருத்தப்படுவேன், ஜிம்முக்கு போக முடியாமல் ரொம்ப வருத்தப்படுவேன். சமீபத்தில் கூட நினச்சி ஜிவிஜி விசாலாட்சி காலேஜுக்கு 20 நாள் தொடர்ந்து நான் ட்ரைனிங் போக வேண்டியதாக போச்சு. ஃபுல் டே ப்ரோக்ராம். ஜிம்மு பக்கமே எட்டி பார்க்க முடியல. என்னால் வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த் என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. ஐ வாஸ் ஃபீலிங் லைக் அ ஸ்லேவ். அதுக்கப்புறம் 20 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் ஈவினிங் 2 நேரம் போய் அடித்து காம்பன்சேட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு மைண்ட் செட் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் இதை வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் அப்புறம் செல்ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறதும் இப்போ அவங்கள வந்துக்கிட்டு முறுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான மிருகம். அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னம்னா ஜிம் ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அந்த ஜிம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு டம்பிள் ஒரு செட் அடிச்சுட்டு உடனே போய் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அது பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு மாடியூல் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், அதுலேருந்து பசங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த ஜேர்னி அப்படியே போயிட்டுருக்கு, ஜிம் ஜேர்னி அப்படிங்கிறது.